Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C# Windows applicationல string functions பத்தி நம்ம பார்க்க போறோம். So string functionsல to lower and to upper அப்படிங்கற ரெண்டு functions எப்படி நம்ம applicationஸ்ல யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். So அதுக்கு first of all நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட application நம்ம ஓபன் பண்ணிக்கிறோம். So அந்த applicationல பாத்தீங்கன்னா ஒரு form ஒன்னு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். Then இதுல நம்ம அந்த functions எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். So first நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு text box நான் இன்புட் வாங்குறதுக்காக ஒரு text box நான் யூஸ் பண்ணிக்கிறேன். Then next பாத்தீங்க அப்படினா நம்ம ரெண்டு functions நம்ம யூஸ் பண்ண போறோம். So அது என்னென்ன functions னு பாத்தீங்கன்னா to lower and to upper. So அதனால நான் என்ன பண்றேன்னா ரெண்டுக்கும் ரெண்டு buttons வந்து நான் place பண்ணிக்கிறேன். So நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு பட்டனும் then இன்னொரு பட்டனும் நான் place பண்ணிக்கிறேன். So இந்த பட்டனோட சைஸ் நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம விசிபிள் ஆகுற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். So இந்த பட்டனோட நேம் நான் என்ன பண்றேன்னா to lower அப்படினு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். So இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த பட்டன் செட் பண்ணிக்கிறேன். Then இந்த ஃபங்க்ஷன்ல to upper அப்படிங்கற ஃபங்க்ஷனுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். பேசிக்கா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆல்பபெட்டிக்கல் கேसेसல நம்ம யூஸ் பண்ணுவாங்க. So cases அப்படின ஒண்ணு இல்ல lower case and upper case. So to lower அப்படினா நம்ம கொடுக்கிற இன்புட் ஸ்ட்ரிங் அது லோவரா நமக்கு lower caseல நமக்கு பிரிண்ட் பண்ணும். Then to upper அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கை நம்ம லோவர் கேஸ்லயே இருந்தாலும் அதை வந்து அப்பர் கேஸ்க்கு நமக்கு கன்வர்ட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் ஆகுது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா அதோட ஃபாண்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மோனோடைப் கார்சிவாவில் ஒரு 18 பிக்சல்ஸ் இருக்கிற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இதோட லென்த் இல்லாமல் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் அதோட ஃபாண்ட் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் சைஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரன் பண்ணும்போது நம்ம பேசிக்காக ஒரு இன்புட் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இதை நான் வந்து to lower அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணும்போது நமக்கு லோவர் கேஸில் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ to upperன்னு கொடுக்கும்போது நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு அப்பர் கேஸில் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்மளோட பிரிண்டிங்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரெண்டு லேபிள்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு லேபிள்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இதோட ஃபாண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மாடர்ன் நம்பர் கொடுத்துக்கிறேன். தென் ஒரு 20 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தென் லேபிள் 3 தென் இந்த ரெண்டு லேபிளோட கரண்ட் வேல்யூஸை நான் வந்து சும்மா ஒரு டாட் வச்சு நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த லேபிள் இருக்கிறது தெரியும். சப்போஸ் நம்ம எதுவும் கொடுக்கல அப்படின்னா நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோவர்க்கான ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் அந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது நம்ம லேபிள் 3ல் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு லோவர் கேஸ்க்கான ஃபங்க்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ்க்கு நம்ம இந்த லேபிளில் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இந்த லேபிளோட நேம் லேபிள் 3. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனில் லேபிள் 3 டாட் டெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் டாட் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணுமோ அதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து லோவராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ to lower அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை நமக்கு லோவர் கேஸில் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ லோவர் கேஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா நான் எல்லா டெக்ஸ்ட்டையும் நான் வந்து கேப்ஸில் கொடுக்குறேன். ஸோ to lowerன்னு கொடுத்தோன்னே எல்லா வேல்யூஸும் நமக்கு ஸ்மாலில் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் அப்பர் கேஸில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேம் அதே மாதிரி தான் நம்மளோட பட்டனை நம்ம டபுள் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட அப்பர் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நமக்கு அப்பர் கேஸில் இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம லேபிள் 4ல் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ லேபிள் 4 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் அதோட டெக்ஸ்ட்டை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோன்னா to அப்பருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்பருக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளோட அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட்டில் நான் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் எல்லாத்துலேயும் நான் கொடுக்குறேன். ஸோ டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ரெண்டு லெட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு கேப்ஸில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்மாலில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே நான் வந்து லோவர் கேஸில் மாற்ற போகிறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா வேல்யூஸும் நமக்கு லோவர் கேஸில் பிரிண்ட் ஆகிடும். தென் இது எல்லாத்தையும் நம்ம அப்பர் கேஸில் மாற்றணும்னா to upperன்ற ஃபங்க்ஷனை கொடுத்தோம்னா எல்லா வேல்யூஸும் நமக்கு அப்பர் கேஸில் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி to lower and to upper ஃபங்க்ஷன்ஸை உங்களோட அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www
www.tutorjobs.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.